பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வாயாலோ கையாலோ பிறருக்கு இடர் தருவதையும் இஸ்லாம் மிக அதிகமாக எந்த மதமும் எந்த மார்க்கமும் சொல்லாத அளவிற்கு இஸ்லாம் அதனுடைய கருப்பொருளாகவே வைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது எந்த ஒரு கம்பெனிக்கெல்லாம் பெயர் கிடையாது. இஸ்லாம் என்பது எந்த ஒரு அமைப்புக்கெல்லாம் பெயர் அல்ல. இஸ்லாம் என்பது எந்த அல்லாஹ் தன்னை ரப்புல் ஆலமீன்னு சொன்னானோ, இந்த உலகை எல்லாம் படைப்போன் என்று சொன்னானோ, ரப்புன் நாஸ் மனிதர்களுக்கு ரப்புன்னு சொன்னானோ, அந்த அல்லாஹ் இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்களோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹு தாலா இந்த மனித வர்க்கத்திற்கு தன் புறத்திலே இருந்து நான் கொடுத்தேன்னு சொல்றான். மற்ற மார்க்கங்களை போன்று மனிதர்கள் கண்டுபிடித்த மார்க்கமல்ல இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான், இன்ன தீன இன்தல்லாஹி அல் இஸ்லாம், தீன் மார்க்கம் இஸ்லாம் அது என் கைவசத்திலிருந்து நான் கொடுத்தது. மார்க்கம் என்றால் இஸ்லாம் தான் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அப்படிப்பட்ட மார்க்கத்திலே தீவிரவாதத்திற்கோ பயங்கரவாதத்திற்கோ இஸ்லாத்திலே ஒரு துளி கூட இடம் கிடையாது.